சங்கீதம் 133 வசனம் 1 தொடங்கி 3 வரை. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது ஆண்டவரே, எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ நாங்கள் சகோதரன் சகோதரிகளாக ஆண்டவரே உங்களோட சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அன்றே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முற்றிலுமாய் நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு அசைவிட முடியாய், நீர் எங்களோடு கூட பேச முடியாய். அன்றே இந்த இடம் முழுதும் உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்ப முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே ஏதோ கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, அந்த ஆராதனையானது தேவனுக்கு உகந்ததாய் காணப்படியாய் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அன்றே ஏதோ கர்த்தாவே அப்பா, ஆராதனை எடுக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் மூடிக்கொள்ள முடியாய், அபிஷேகத்தினால் நிரப்ப முடியாய் ஆண்டவரே. அந்த அபிஷேகமானது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்பத்தக்க ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்துக்குள்ளாய் ஆண்டவரே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்ம இருதயத்தை ஆராதனைக்காக நம்ம தயார்படுமா? ஓய்வு நாள் தேவனுக்குரியது. இந்த நேரத்தில் தேவ பயத்தோடு கண்களை மூடி இந்த நேரத்தில் அங்கேயும் நம்ம பார்த்து கொண்டு இல்லாமல் நம்ம இருதயத்தை தேவனுக்காக நம்ம இந்த நேரத்தில் நம்ம சரண்டர் பண்ணுவோமா? கொஞ்சம் அந்நிய பேச பேசுமா? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கட்டுகள் ஜெபிக்க முடியாதது இந்த நேரத்துல தேவனோட பிரசன்னத்தால் உடையப்படும். Ori baba baba shiri ra 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 ba shiri ra 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 Ori ba shiri ra 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 ba shiri biara bakara bara ba Ori bara 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 உங்க இதயத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓரி பக்கரா, நீங்க பாரத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஏமாற்றல் தரேன். உங்க மனதில் உள்ள பாரத்தை கஷ்டங்களை கர்த்தரிடத்தில் நேரத்தில் ஒப்புடுங்க. ஓ ஷிரபகரபரப சிரிரிரரரரரபஷி ரிபபபஷி ரிகரபபஷி ரிரரபஷி ரிபியரபகரபரபரபரபர ஓ ரிபபபபபஷி ரிரர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 
நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. ஒரு ஜபமாக என் பாத்திரம் நிரம்பி வழிங்கிட வாவியே ஊற்றுமே. நிரப்புமே உங்க இருதயத்தில் இருந்து நீங்க கேளுங்க. நீங்க கேட்டாலும் நீ ஆண்டவரே what hears you வழிங்கிட வாவியே ஊற்றுமே, என்னை நிரப்புமே. என்னை நிரப்பியே என் பாத்திரம்
நேரத்தில் கண்களை மூடி நீங்க எந்த சூழ்நிலை வேணாலும் வந்திருக்கலாம். But God says, என்னை நோக்கி பாரு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். உங்க சூழ்நிலைகளை நீங்க பார்த்து ஏமாறுகிறாங்க. God wants to speak to you personally. இருதயத்தில். Are we really putting God ஒரு சென்டரை நம்ம வைக்கிறோமா, இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு சண்டே ஆப்ஷன் நம்ம வைக்கிறோமா? Just question yourself. But regardless, God stays. நீங்க எவ்வளவுதான் ஆண்டவர் நீங்க விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவர் திருப்பி உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறாயா? It's not because of what we are that makes God says that I love you. He loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஏன்னா God really loves you. That agape love that the world cannot explain. The உலகத்தால் they don't understand. But God's love is that agape love. அந்த அன்பை புரிந்து கொண்டு என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. எங்குள்ள இருக்கிற அந்த தாகத்தை, அந்த ட்ரைனஸ் எல்லாம், அந்த வாஞ்சி எனக்கு தாரும் அப்பா. எனக்கு ஜெபம் செய்யணும்னு ஆசை, பட் என்னால முடியலப்பா. I'm weak, Lord Jesus. Be filled. நிரப்புமே. இந்த நேரத்துல take this opportunity, don't miss it. என்னை நிரப்பியே அனுப்புமே. ஆண்டவர் உயர்த்தத்தை பார்க்கறாரு. கரங்களை உயர்த்தி நேரத்துல ஓரி பரபரப ஷரப கரப நிரப்புமே, என்னை நிரப்புமே. ஓரி மாபா ஷகரப ஷரப ஷெரபியரப ஷெரபியரப. உடைந்த உள்ளங்களை தேவன் பார்க்கிறார். ஓ ஷரப கரப ரபரபர, காயப்பட்ட உள்ளங்களை, ஓ ஷரப ரப கரப சரப ஷெரபியரப ரபரபர ஷெரபியர. Just surrender everything. உங்க மனதில் உள்ளது, இருதயத்தில் உள்ளது ஆண்டவர் பார்க்கிறார். நிரப்பியே அனுப்புமே. பச்சகரப ஷகரப ஷெரபிய. என் பாத்திரம் நிரம்பி வழிகிட, ஆவியே ஊற்றுமே, என்னை நிரப்புமே. ஒரு வித்தியாசமான தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் இருக்குது. ஓரிபா பெந்தகோஸ்தின் அனுபவம் அப்பா எனக்குள்ளே தாரும் அப்பா. ஓ ஷரப கரப ஷரபரபர. வாஞ்சா இருக்கிறவங்க மேல ஆண்டவர் இந்த தண்ணீரை ஊற்றுவார். ஓ அன்னிய பாஷை கொஞ்சம் பேசுமா. ரிபா ஷகரப ஷிரிபியரப கரப. ஸ்பிகிதா ஷரப ஷரப கரப ஷரபரபரபரப. ஓரிபா பாபா பாபா ஷகரப ஷிரிபியரப. நிரப்பியே பாவியே ஊற்றுமே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிட, பாவியே. கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, ஓ ஷரபரபகே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பிறந்து போனாலும், அவர் கிருபை நமக்குள்ள மாறாது. பக்கத்துல பார்த்து, பின்னாடி உள்ளவங்க பார்த்து, தேவன் நல்லவரா இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று முன்னுக்குள்ள பின்னாலும் பார்த்துட்டு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் சொல்றீங்களா? அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பிறந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும்,
பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். பாடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், எஸ் லார்ட், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று கரங்கள் உயர்த்தி. மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். பாடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் மலைகள் விலகி பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நீசி என்ன ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி என்று ஜெயமானவர், யெகோவா யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். ஓ என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மீட்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மீட்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. கரங்களை தட்டி அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. கரங்களை தட்டி அவரோட கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? இதுவரைக்கும் நம்மை வலுவாமல் பாதுகாத்துக் கொண்டார். நம்ம கஷ்டமான இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டார்.
அதுக்கு தேவனை நம்ம நன்றி சொல்லுமா. என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். கரங்களை தட்டி என்னை கண்டா, என்னை கண்டா இயேசு, என்னை கண்டா, உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்ட. என்னை கண்டா, என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சவாலை வென்று ஜெயம் எடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சவால் கரங்களை உயர்த்தி இயேசுவே தேவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டு கொண்டார், மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை பாடுங்க. ஒரு மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் ஒரு கொண்டார், சாட்சியாக பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை, சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்தி இந்த மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று எண்ணி உறுதிப்படுத்தி தந்தார். கரங்களை உயர்த்தி இயேசு தேவன், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். நீங்க பாடுங்க. நீங்க பாடுறத பார்த்தா இயேசு உங்களை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒரு சாட்சியா நீங்க பாடுங்க. என்னை கண்டா இயேசு, அது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த பாட்டு. எஸ்பெஷலி கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இந்த உலகத்தில் யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிடாத தேவன். கரங்களை உயர்த்தி என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார். பாடுங்க ஒரு சாட்சியாக. என்னை வரைந்து கொண்டார், என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளம் கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஓ, இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார்.
மீட்டு கொண்டார். பாடுங்க சாட்சியாக. மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார், மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்று எண்ணி உறுதிப்படுத்தி தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று எண்ணி உறுதிப்படுத்தி சபையாக இயேசு இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். 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 கரங்களை தட்டி உங்க வாழ்க்கையில இயேசுதான். இந்த உலகம் உங்களை கைவிடலாம், உங்க நண்பர்கள், உங்க குடும்பம், ஆனா கைவிடாத ஒரே தேவன் இயேசு. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். சொந்த பிள்ளை, சொந்த பிள்ளை என்று எண்ணி உறுதிப்படுத்தி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார். பாவத்தில் there's no sin, there's power against you. மீட்டு கொண்டார், ஒரு ஜெயமாக பாடுமா. மீட்டு கொண்டார், இயேசு மீட்டு கொண்டார், பாவத்திலிருந்து பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். அவர் உங்களை சொந்த பிள்ளை என்று சொந்த பிள்ளை என்று எண்ணி உறுதிப்படுத்தி தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை சொந்த பிள்ளை உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி தம்மாவி தந்தார். இயேசு என் தேவன், கரங்களுயர்த்தி. இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு இயேசுதான் எனக்கு இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். உள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கடைசியாக இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். அமைதியான முறை
சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியம். சாத்தியமாகுமே. ஒரு விசுவாசத்தோடு பாடுமா. நீ வந்தால் உங்க வாழ்க்கையில் தேவன் இருக்கிறப்ப முடியாததும் Yes, Lord. மறுபடியும் மறுபடியும் நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை ஷபபா கரபா 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 ஷீரே. ஒரு விசுவாசத்தோடு பாடுங்களா. சாத்தியமாகுமே, நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, சாத்தியம். ஆகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே சூழ்நிலை மாறுமே. Just declare. Just the voices. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது கரங்களை உயர்த்தி எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை, இந்த அகிலத்தை கரங்களை உயர்த்தி செம்மையாக Just declare. உம்மாலாகாதது எதுவும் இந்த அகிலத்தை, இந்த அகிலத்தை அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை
உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலும் கூட எங்களுடைய சபை தரிசனத்தை நினைக்கிறோம் ராஜா. இதோ அது எங்களுடைய தரிசனமாக இருக்கிறது, என்னுடைய தரிசனமாக இருக்கிறது ராஜா. M100 தரிசனம் ஆண்டவரே. இந்த சபையில ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும் செயல்படவும் எங்களுக்கு அந்த பாரத்தை நீர் தருவீராக, எங்களுக்கு அந்த பாரத்தை நீர் தருவீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். தேவரீர் இந்த தரிசனத்தை கொடுத்து எங்களை நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அப்படியாக ராஜா இம்மட்டும் நடத்தினீர், இனிமேலும் எபினேசரே நீர் நடத்துவீர். உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும்படியாக இந்த தரிசனத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம். 5 ஆண்டுகளிலே ஆண்டவரே 600 பேரை ஆண்டவரே அப்படியாக இந்த சபையிலே ஆண்டவரே 600 மக்களை ஆண்டவரே நீர் கொண்டு வந்து சேர்க்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நபர்கள் யார் என்று நீர் அறிவீர். ஒருவருக்கு ஒருத்தரை ஆண்டவரே, ஒருத்தரை ஆண்டவரே அப்படியாக பின்பற்றி ஆண்டவரே சந்தித்து அவர்களை உம்மிடத்திலே வழி நடத்த ஆண்டவரே இந்த தரிசனம் ஆண்டவரே அப்படியாக எங்கள் உள்ளாக ஆண்டவரை கிரியை செய்யட்டும் ராஜா. சுவிசேஷத்தை பகிர்வதும் ஆண்டவரே ஒரு நபரை இந்த வருஷத்திலே ஆண்டவரே கர்த்தரண்டையிலே வழி நடத்தவும் கூடிய பாரத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவர் வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா அப்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரதங்களை குறித்தும் அல்ல, குதிரைகளை குறித்தும் அல்ல, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை வைத்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வழி நடத்தலினாலும் நாங்கள் இந்த காரியத்திலே ஈடுபடும் பொழுது வரக்கூடிய எல்லா சோர்வுகளும் எதிர்ப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே அவைகள் எழுந்து விழட்டும் ஆண்டவரே. அப்பா அப்படியாக சபை தலைமைத்துவத்தோடு எழுந்து கைகோர்த்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற செயலுக்கு சத்தத்திற்கு ஆண்டவரே நெகேமியா 2:18 படி ஆண்டவரே சபையினுடைய தலைமைத்துவத்தோடு ஆண்டவரே சேர்ந்து கைகோர்த்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த தரிசனத்திற்காக ஜெபிக்கவும் செயல்படவும் கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் வாசல்களையும் ஆண்டவரே வாய்ப்புகளையும் திறந்தரலும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அப்படியாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக இந்த தரிசனத்தை ஆண்டவரே அடுத்த 5 ஆண்டுகளிலே ஆண்டவரே 600 பேர் கொண்ட சபையாக இந்த சபை வளர ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சில தியாகங்களையும் சில நேரங்களையும் நாங்கள் தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும் ராஜா. எங்கள் உழைப்பையும் ஆண்டவரே அதிலே போட வேண்டியதாக இருக்கும் ராஜா. புறப்பட்டு போக வேண்டியதாக இருக்கும் ஆண்டவரே. போகாத இடங்களுக்கும் ஆண்டவரே போகாத காரியங்களுக்கும் ஆண்டவரே அப்படியாக சொல்லப்படாத நபர்களுக்கும் அறியப்படாத நபர்களுக்கும் ஆண்டவரே செய்தியை சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறதை அறிந்து கொண்டவர்களாக நாங்கள் புறப்பட்டு போக செய்தியை சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அந்த பாரத்தை தந்து வழி நடத்தும் ராஜா. இந்த 600 பேர் உள்ள சபையாக இந்த சபை வளர ஆண்டவரே தலைமைத்துவத்தை பலப்படுத்தும், விசுவாச மக்களை பலப்படுத்தும், விசுவாச குடும்பத்தாரை பலப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொலைநோக்க எண்ணங்களோடும் தேவ சிந்தையோடும் ஆண்டவரே அப்படியாக மேலான சிந்தை உள்ளவர்களாக எங்களை மாற்றி தொடர்ந்து நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். நாம் சற்று நேரம் அமரலாம். ஒரு அறிவிப்பு இருக்கிறது, முக்கியமான அறிவிப்பு. இந்த M100 தரிசனத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டு செயல்படுத்தி கொண்டு வருகிறோம்.
அதிகமாக வீட்டு கூட்டங்களில் இந்த மூவ்மெண்ட், இந்த செயல்பாடு அதிகமாக இருக்கிறது. நாம் இன்னும் அநேக அவுட்ரீச்களை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், தொடக்க போகிறோம், உருவாக்க போகிறோம். அவுட்ரீச் சென்டர்ஸை உருவாக்க போகிறோம். அதனால் நம்ம அதற்காக நம்ம எல்லாருமே ஒரு சிறு குழு தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே முழு சபையாக அதற்காக பாரப்பட்டு ஜெபியுங்கள். செயல்படுவதற்கு உங்கள் உதவிக்கரத்தை நீட்டுங்கள். இந்த ஆண்டிலிருந்து இன்னும் பல அவுட்ரீச் சென்டரை திறப்பதற்கு தேவன் நம்மை வழிநடத்தட்டும். நம்மளுக்கு அப்படிப்பட்ட திட்டங்களை தேவன் தந்திருக்கிறார். ஸோ இந்த நாளிலும் கூட இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேசாமந்தரி அவுட்ரீச் இது சகோதரி பிரேமா ரவி அவர்கள் ஆங்கில சபையிலிருந்து பல வருடமாக அவர்கள் அந்த டியூஷன் சென்டர் வைத்து ஒரு 40-50 வாலிப பிள்ளைகளுக்கு அவர்கள் அப்படியாக அந்த டியூஷன் காரியங்களை பல வருடங்களாக அவர்கள் சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறார்கள். சமீப காலங்களிலே அவர்கள் எங்களை பார்த்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டு இருக்கிறார்கள். ஸோ நம்மளுடைய போதகர் பாஸ்டர் அலெக்ஸ் அவர் போய் ஒரு சில மாதங்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க போய் உதவி செய்துட்ருக்குறாங்க. அவரோடு கூட சில வாலிபர்களும் போய்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு இந்த தேசாமந்தரி அவுட்ரீச் ஆஃபிஷியலாக இன்றைக்கு ஆரம்பமாகிறது. சகோதரி பிரேமா அவர்களோடு இணைந்து நம்ம செயல்பட போகிறோம். இதை நம்மளுடைய போதகர் பாஸ்டர் அலெக்சாண்டர் டேவிட் அவர்கள் தான் தலைமையேற்று நடத்துகிறார். அவரோடு கூட அந்த வாலிபர் டீம் மெம்பர்ஸ் நீங்கள் எல்லாரும் முன்னுக்கு வரீங்களா? பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் முன்னுக்கு வாங்க. இது நம்மளை ஆரம்பிக்கப்படுகிற இந்த வருடத்திற்கான முதல் அவுட்ரீச். இதுக்கு பிற்பாடு தேவன் ஏவுகிற பகுதிகளில், தேவன் வழி நடத்துகிற பகுதிகளில் பல அவுட்ரீச் சென்டர்கள் திறக்கப்படும். வாய்ப்புகளுக்காகவும் தருணங்களுக்காகவும் கதவுகள் திறக்கப்படும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்மளுடைய திருச்சபை தலைவர் பிரதர் வில்லியம் தோமஸ் அவர்கள் முன்பாக அவர்களுக்காக ஜெபம் செய்வார். அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுவார். சபையார் எல்லாரும் எழுந்து நின்று 2 கரங்களை அவர்களை நோக்கி உயர்த்தி கொள்ளுங்க. சபை அனுப்பி வைக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு சோஸ்திரம் உண்டாதாக தெளிவாக திட்டமிட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். M100க்காக உள்ள ஆரம்ப காலம் ஆகிவிட்டது. இது மூலமாக அருமையான சகோதரர் பாஸ்டர் அலெக்ஸா அவர்கள் குழுவும் பிரவீனும் இந்த வாலிபரில் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக அந்த இடத்துல ஊதியம் செய்யறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். இது சபையாக கூடி இவர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். பாதுகாப்புக்காக இவர் களமிறங்குகிறார்கள். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நினைவு கூறுங்கள் உங்கள் ஜெபத்தில். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவர். அருமையான இடத்தை கொடுத்த ஆண்டவர் சகோதரி பிரேமா மூலமாக, ரவி மூலமாக சில காரியங்கள் நடக்க போகிறது இந்த சபைக்காக. எத்தனையோ ஆண்டுகள் மத்தியில் ஆண்டவர்களை ஊதியம் செய்து கொண்டு வந்த இடத்தில் ஆண்டவர் இந்த ஒரு தேவையாக இருக்கிறது ஆண்டவர். இது மூலமாக ஜனம் பெருகிறதுக்கும் காணா போன ஜனங்களை அழைத்து வர்றதுக்கும் ஒரு இடம் கிடைத்திருக்கிறது ஆண்டவர். அதன் முழுமையாக நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவர், வழி நடத்தி வருகிறீர் ஆண்டவர். இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம சகோதர மத்தியில் ஆண்டவர் அவர் இணைந்து அவர் மனதார ஊழியம் செய்யறதுக்காக இவர்களை முழுமையாக பாதுகாப்போட பொல்லாங்கன் கண்ணில் சிக்காத படிக்கு, வன்முறையில் இறங்காத படிக்கு எல்லா காரியத்திலும் நீர் ஈடுபடுவீர் என்று விசுவாசத்தோடு அனுப்புகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் சொல்லி அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து இவர்களை வழி நடத்தி செல்வோம். கர்த்தர் இயேசு நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? தொடர்ந்து இந்த அவுட்ரீச்சுக்காக நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் நம்ம தாங்கிக் கொள்வோம். இந்த வேளையில் நம்மளுடைய காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்மளோட அந்த M100க்காக அந்த காசு கலெக்ட் பண்ணுறாங்க. அது நீங்கள் உங்களோட என்வல்பில் போட்டு நீங்கள் அங்கே கொடுத்துடலாம். இல்லாட்டினா நீங்கள் அந்த ஸ்கேன் மாதிரி வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம். வாரம் வாரம் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்குறாங்க, நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஏமே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நம்ம உயர்த்துக்கிறோம் ஐயா.
இதோ ஆண்டவரே, அன்றைய காணிக்கைகளையும் ஆண்டவரே, இதோ கத்தாவை தசம பாகங்களையும் பண்டச்சாலையிலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே நீர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்க முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அன்றே இந்த போல் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த M100க்கென்று அன்றே இதோ கத்தாவே அப்பா எடுக்கப்படுகிற அந்த காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆண்டவரே அது பிரயோஜனமாய் பயன்படுத்த கர்த்தர் தாமே உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தான் முதலையாக சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. முதன் முறையாய் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறவங்க சொல்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? ஓகே, யாரும் இல்லை. ஓகே, நம்ம தொடர்ந்து வந்து சிஸ்டர் மேரிக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அவங்க காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வேலையிலும் உங்கள் மத்தியில் யாருக்கும் நீங்கள் உடல் நலம் சரியில்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் அப்படியே எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கரங்களை அவங்கள மேலே உயர்த்தி கொள்வோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் ஜீவன் உள்ளவர், நீர் யெகோவா ராஃபா ஆண்டவரே, நீர் சுகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டு அன்றே இதோ கத்தாவே அப்பா. இதோ விசுவாசத்தோடு எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஆண்டவரே அவர்கள் மத்தியில் காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சிஸ்டர் மேரிக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் மேரி ரிச்சர்ட்டையும் ஆண்டவரே காத்து கொள்ளுங்க அன்றே இதோ கத்தா. இப்படியாக அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கத்தர் கொடுத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கூட ஆண்டவரே நீர் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி, பலத்திற்காக நன்றி ஆண்டவரே. சகலவற்றும் உடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வழக்கம் போல் வந்து நம்மளுக்கு டியூஸ்டே ப்ரே மீட்டிங் இருக்குது ஜூமில். இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தேர்ஸ்டே வந்து நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமையில் வந்து மன்றாட்டு ஜெபம் இருக்குது. மன்றாட்டு வீரர்கள் இன்னும் யாரும் நீங்கள்லாம் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நம்மளுக்கு வீட்டு ஐக்கிய கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் இன்னும் எந்த வீட்டு ஐக்கிய கூட்டத்திலையும் பங்கு பெறலன்னு சொன்னாக்கா தயவுசெய்து பாஸ்டர் அலெக்ஸ்கிட்ட உங்களை பேர்களை கொடுத்து அருகாமையில் இருக்கிற உங்கள் வீட்டு கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நம்மளுக்கு வந்து யூத் வர்ஷிப் இருக்குது. தொடர்ந்து நம்மளோட வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்தில் வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தொடர்ந்து அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்ம ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பார்க்கணும்னு சொன்னாக்கா நம்மளோட சண்டே ஸ்கூல் அங்கே பிள்ளைங்க பின்னால் இருப்பாங்க. தயவுசெய்து உங்களுக்கு சிறு பிள்ளைகளை நீங்கள் யாரும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த சண்டே ஸ்கூலில் நீங்கள் விடுங்க. நிறைய காரியங்களை பிள்ளைங்களுக்கு அங்கே அவங்க தயார்படுத்தி கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமென். ஓகே, இன்றைக்கி வந்து டீன்ஸ் கிளாஸ் இருக்காது. எல்லாரும் இங்கே தான் அமர்ந்து தேவனோட வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த கேமரா ட்ரைனிங்க்கு ஓகே அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த நான் கேமரா எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைனிங்க்கு பேர் கொடுத்தீங்களோ நீங்கள் சபை முடிந்த பிற்பாடு நம்ம சிஸ்டர் சௌந்தர்யாவை நீங்கள் பார்க்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் இந்த கேமரா ட்ரைனிங்க்கு நான் பேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களோ அவங்கெல்லாம் சபை முடிந்த பிற்பாடு சிஸ்டர் சௌந்தர்யாவை நீங்கள் பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு இந்த பூச்சோங் பெருடானாவில் பூச்சோங் பெருடானாவில் நேற்று பேரண்ட்ஸ் டே நடந்துச்சு. நேற்று இந்த 46 பேர் அல்லேலூயா 46 பேர் இதில் வந்து கலந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அநேகருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. இதில் உதவி செய்த சகோதரர் மார்க் அவங்களோட ஃபேமிலிக்காக மற்றும் அவங்களோட வீட்டு கூட்டத்தில் உள்ளவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். சபையை சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வந்து இந்த புதிதாய் வந்தவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஏற்கனவே நம்ம சபையிலும் இந்த பேரண்ட்ஸ் டே நடந்துச்சு. அவர்களுக்காகவும் மற்றும் இந்த வீட்டு ஐக்கிய கூட்டத்தில் இருந்து பிரதர் மார்க் மூலிமா இதோ இந்த 43 பேருக்காகவும் நம்ம தொடர்ந்து 46 பேருக்காகவும் நம்ம ஜெபத்தில் தாங்கிக் கொள்வோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த புது ஆத்துமக்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா.
அறிவித்தது போல் இன்றைக்கு வந்து டேசா மந்தாரியில் வந்து 4:30 மணிக்கு அவுட்ரீச் ஆரம்பிக்கிறாங்க. இதற்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை அந்த ஜெபத்துக்கு தாமதம் எடுக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் நம்ம விடாமுயற்சியாக அந்த ஜெபத்தில் நம்ம செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். நான் எப்போதும் சொல்லுவேன், என்னோட பெரிய ஜெபமே ரட்சிப்பு. இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வராதவங்களுக்கான அந்த பெரிய ஜெபம். ஆனால் என்னோட சின்ன ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்மளோட தனிப்பட்ட ரீதியிலும் நம்ம குழுவாக நம்ம மன்றாட்டு ஜெபத்திலையும் சரி, எல்லாரும் நம்ம சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சுது. இந்த வேலையிலும் நம்ம வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக இங்கே இப்போ வந்து பெப்டிசம் கிளாஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் தயவுசெய்து நீங்கள் எழுந்து உங்கள் வகுப்புக்கு போகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் அலெக்ஸ் உங்களுக்காக அங்கே காத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். ஓகே, இன்றைக்கு வந்து நம்மளுக்கு ஃபெலோஷிப் இருக்காது. மாதத்தின் முதல் வாரம் இனிமேல் ஐக்கியம் நடைபெறாது. நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. மாதத்தில் முதல் வாரம் இன்றைக்கு, அதே மாதிரி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நம்மளுக்கு ஐக்கியம் நடைபெறாது. ஓகே, அல்லேலூயா. எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. வார்த்தைக்கு நம்ம இந்த வேலையில் வார்த்தைக்கு நேராக கடந்து போகும். ஓகே, நம்ம ஜூலை மாதத்தில் பார்த்தோன்னு சொன்னாக்கா ஆண்டவர் அபிஷேகத்தை குறித்து நம்மளை மத்தியில் பேசினார். ஆமென். தேவன் எதற்காக நம்மளை அபிஷேகித்திருக்கிறார், நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த மாதத்துலையும் ஆண்டவர் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு புதிய தலைப்போடு இந்த வேலையில் நம்ம போதகர் வந்து நம்மளுக்கு பேச போகிறாரு. தலைப்பு என்னன்னு சொன்னாக்கா, பெரிய நோக்கத்திற்காக ஒற்றுமையில் நிற்போம். அல்லேலூயா. பெரிய நோக்கத்திற்காக ஒற்றுமையை நிற்போம் என்று எழுந்து நின்று கரங்களை தட்டி நம்ம சபை தலைவர் அழைப்போமா? This. Can you off this light? எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களா? யாரெல்லாம் மழையில் நனைஞ்சு வந்தீங்க? ஆசீர்வாதமாக இருந்ததா? ஏன்னா 3-4 வாரம் எல்லாம் சூடாக இருக்குது, வெப்பம் பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் நீங்கள் பார்த்து ஒரு மழையை உண்டு பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் மழையில் மாட்டிக்கிட்டீங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் போன மாதம் முழுக்க என்ன சொல்லி கொடுத்தாரு? அபிஷேகத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அபிஷேகம் என்ன பண்ணும்? சகலத்தையும் அடிச்சுதா, கொடுத்துதா? ஏன்னா நாங்கள் சில காரியங்களை செய்யும்போது நம்ம அடிக்கடி விசாரிக்க வேண்டியதாக இருக்கிறது. மக்களுக்கு அது தெரிகிறதா, அது தேவையாக இருக்கிறதா இல்லையா? ஆனால் அடிக்கடி நாம் பிரசங்கத்தில் என்ன செய்கிறோம்? சில சொன்ன காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று இருக்கலாம். ஆனால் வேத புத்தகத்தை படிக்கும்போது என்ன வருகிறது? இன்றைக்கி ரொம்ப நேரம் இருக்குது, அதனால் கொஞ்சம் சிம்பிளாக டைலாக் பேசுவோம். கொஞ்சம் நேரம் என்ன நடக்குது? ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தாக்க அது எது பண்ணிடும்? படித்து முடிஞ்சோன்னா எங்கே வச்சுருவோம்? இல்லாட்டி யார்ட்டையும் கொடுப்போம், படிங்கன்னு. பைபிளை கொடுப்போமா?
விடுவோமா? திருப்பி திருப்பி படிப்போம்ல. நேற்று ஒரு விருந்துக்கு போயிருந்தேன். சொந்தக்காரங்க தான். பொண்ணுக்கு 22 வயசாச்சுன்னு விருந்து வச்சாங்க. அது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சாங்க. அங்கே நம்ம போதகரும் வந்திருந்தார். யார்? டாக்டர் லக்ஷ்மண். நாங்கள் சில காரியங்கள் கலந்து கொண்டோம். அவர் கேட்டார், நான் வந்து பிரசங்கம் பண்ணேன், ஜனத்தவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்களான்னு. சரி, அருமையான ஜெபம், அருமையான பிரசங்கம். நினைப்பிருக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு? யாராவது சொல்லுங்க. நாங்கள் தான் பிரசங்கம் பண்ணுறோம். சரி, பரவாயில்ல, மறந்துடுவீங்க. போதகர் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு என்ன மூட்டினார், இக்காலகட்டத்தில் தேவையான காரியங்கள் திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா காலங்கள் கடந்து வந்து விட்டது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை 70க்கு பிறகு என்ன டைம் சொல்கிறோம்? லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் ஸ்டேஜ் வர்றதுக்கு பாடுகள் மத்தியில் எல்லாத்தையும் விட வேண்டியதை விட்டு விட்டு நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். ஒரு சபையை நடத்துறதுக்கு கத்தர் கொடுத்த வழிகளை கீழ்ப்படிந்து நடக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் எல்லாரும் ஒத்துழைப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இது மட்டும் ஒத்துழைச்சிட்டு தான் வருகிறீர்கள். திட்டங்கள் உண்டு, நோக்கங்கள் உண்டு, தரிசனங்கள் உண்டு, எல்லாமே பெற்றுக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து எங்களோட கூண்டு சேர்ந்து உதவி செய்யுங்கள். கை கொடுத்து தூக்கி விடுங்கள். வற்புறுத்தி வர செய்யுங்கள். குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள். தாய் தமிழ் மத்தியில் ஒரு ஐக்கியம் எல்லாமே தேவையாக இருக்கிறது. கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டு. ஒவ்வொரு மூலையிலிருந்து ஒவ்வொருத்தர் வந்திருக்கார்கள் ஆண்டவரே. மழை இருந்தபோது கூட நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவர். எல்லாமே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. வெப்பமும் ஆசீர்வாதம், மழையும் ஆசீர்வாதம் என்று பெற்றுக்கொள்ள போது நீர் எங்களை பாதுகாப்போடு அழைத்து வந்து இந்த சபையில் இன்றைக்கி அமர்ந்திருக்கிறோம் ஆண்டு. இது 4ஆம் நாள் 8ஆம் மாதம் 2024 ஆண்டவரே. கடந்து சென்று விட்டோம் 7 மாதத்தை ஆண்டவர். எங்கள் சென்ற வாழியில் நீர் எங்களோடு வந்ததுக்காக நன்றி ஆண்டு. எத்தனையோ காரியங்கள் முடித்து கொடுத்துருக்கு. முடிக்காத காரியத்துக்கு ஆண்டவர் நாங்கள் காத்திருப்போம் என்று சொல்லாங்க சகோதரி ஆண்டவர். அதன்படி நடக்க எங்கள் விசுவாசத்தை கூட்டவும், எங்கள் நம்முடைய பரிசுத்தாய் மூலமாக எங்களுடைய ஆவிக்குள் ரீதியில் எங்களை பலப்படுத்தி கொண்டு வருவதற்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு ஹோம் பிளஸ் லீடர்ஸை நினைவு கூறுகிறோம், பாஸ்டர்மாரை நினைவு கூறுகிறோம், மெம்பர்ஸை நினைவு கூறுகிறோம் ஆண்டவர். ஒவ்வொருவரும் தாழ்மையாய ஆண்டு எங்களுடைய தரிசனத்துப்படி M100க்காக எத்தனையோ காரியங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறதுக்கு தருணை கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவர். சபையாக ஒன்று கூடி நாங்கள் வழி நடத்த எங்களுக்கு வேத நாயத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தி செல்லும் ஆண்டவர். உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் பிதாவே. ஆமென். பெரிய நோக்கத்துக்காக நாம் ஒன்று கூடுவோம், ஒன்று கூடி நிற்போம் என்று இந்த மாதம் இதாக இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது படிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து, அடுத்த வசனமா, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தேவையில்லை. எல்லாரும் ஆசீர்வாதம் தேடுவார்கள், தேவைப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, மேலும் நீங்கள் எல்லாம் என்ன வார்த்தை வருகிறது? ஒருமனப்பட்டவர்களாக இருந்து, அடுத்தது இரக்கமுள்ளவர்கள் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து, அடுத்த வசனம், தீமைக்கு தீமையையும்
உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ இந்த 8ஆம் வசனம் சொல்கிறபடி இந்த காரியத்தை நம்ம நடத்தும்போது கடைசி அடுத்த வசனத்தில் சொல்கிற நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க போகிறோம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த குணாதிசயங்களை நம்ம நடக்கும்போது, இந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்து நாம் இதை செய்யும்போது, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னால் நாம் எல்லாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்நாளில் அதை நம்ம அடிக்கடி நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. அதான் சொல்கிறோம், வேத வாக்கியத்தை படிக்கும் போதெல்லாம் அது பழையதாகவே இல்லை, ஆனால் புது புது எண்ணங்களை நம்மளுக்கு உணர்த்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வசனத்தை எடுத்து பார்க்கும்போது இதில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாக இருக்கிறது. நாம் ஒருமைப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்று நாமளே யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒருமைப்படுகிறது ஒரு சபையோட என்ன காரியம் ஆவிக்குரிய ரீதியில் நாம் பலப்படுத்தி வந்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்நாளில் நாம் கற்றுக்கொண்ட வாழ்க்கையில் அதை நாம் உபயோகிக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அதனால் அந்த வசனங்கள் பேசும்போதெல்லாம் நாமளே நாம் நோக்கி பார்க்க வேண்டியா இருக்குது. நானே பார்த்து கொண்டு இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேனா, சரியா இல்லையா, சரியாக நடத்துகிறோமா, மனம் உருகுறோமா, இன்னும் எத்தனையோ காரியங்கள் அதில் இருக்குது. சகோதர நேசம் உள்ள மனிதராக இருக்கிறோமா. சகோதர நேசம் சொந்த சகோதரன் அல்ல, எல்லாருமே சகோதர நேசம் இயேசு பிள்ளைகளாக இருக்கும்போது சகோதர நேசனாக இருக்கிறோம். அதனால் நாம் அடிக்கடி இதை நினைவு கூறு கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சபைக்கு வரும்போது முதல் எங்கே நம்மளுக்கு இந்த ஒற்றுமைப்பட்டு பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நம் குடும்பம் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறது, அங்கே தான் ஆரம்பம். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்றால் நாம் சபையில் ஒற்றுமையாக இருக்க முடியாது. உத்தியோக வேலை இடத்துல ஒற்றுமையாக இருக்க முடியாது. அடிக்கடி நம்மளுக்கு நோவு சுற்று காரியத்தில் நாம் கோவப்பட்டு கொண்டு இருப்போம். இல்லாட்டி மனம் தவண்டு போய் இருக்கலாம். வேத வசனம் இல்லாதபடிக்கு நாம் நடந்து கொண்டு வந்திருந்தால் அந்த குடும்பம் சரிப்பட்டு வராமல் இருக்கும். அதனால் கிறிஸ்தவராக இருக்கும்போது நாம் குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது பிறகு தேவாலயத்தில் வரும்போது நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ள நம்மளுக்கு காரியங்கள் உண்டு. எதை எடுத்துக்கொள்ள நன்மைகளே செய்ய நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் செய்த வழிகளே நாம் நடக்கொண்டு செய்கிறோம். ரோமர் 15:6 படிப்போம். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஏக சிந்தம் உள்ளவர்களாக இருந்தது. யார் மூலமாக? யார் மாதிரி? கிறிஸ்து இயேசு மூலமாக வசனம் பேசுகிறது. இது மூலமாக தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். அப்போ அந்த பொறுமைத்தனம் ஆறுதல் யார் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது நாளை மட்டும். ஆமாம், கர்த்தரை நாம் ஆண்டவரை நேருக்கு நேரம் பார்க்கவில்லை. ஆனால் யார் மூலமாவது ஒரு ஆறுதல் ஒரு அளிக்கும் தேவனை நாம் காணுகிறோமா? பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அப்போ இந்த வசனம் எழுதி வைத்தது யார்? பரிசுத்த பவுல் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு இந்நாளிலே அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ரோமர் 11 படிங்க. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இது மூலமாக நம்ம தேவாலயத்தில் கேட்கும்போது ஆவியால் அது ஒன்றடைக்கப்படுகிறோம். இந்த வசனம் மூலமாக ஒன்றடைக்கப்படுகிறோம். ஏன்னால் தெய்வ சிந்தையாக இருக்கும்போது நாம் ஒன்றடைக்கப்படுகிறோம். விட்டு விடுகிறோமா? இல்லையே. எபேசியர் புத்தகத்தில் எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 3 படிங்க.
சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போ என்னத்துக்கு அதை உச்சரிக்கிறார்கள்? ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த வேதத்து மூலமாக, அந்த வசனத்து மூலமாக. ஏன் சொல்லுகிறார் என்றால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாராவது எண்ணி இருக்கிறீங்களா இது எத்தனை காரியம் இப்போ படிக்கும் போதெல்லாம் வந்திருக்குன்னு? எத்தனை காரியங்கள் வந்திருக்கிறது? திருப்பவும் ஆரம்பத்து காலத்துக்கு 1 பேதுரு 3:8 எத்தனை காரியங்கள் அதில் இருக்கிறது? அஞ்சா 6 8 குணாதிசயங்களும் நம்ம இருக்கிறோமா? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். யாரெல்லாம் இந்த வார்த்தை இந்த வசனத்தை படித்தீங்க? இதுக்கு முன்னால் யாராவது படித்திருக்கிறீங்களா இந்த வசனத்துங்களை? இத்தனை பேர் படிச்சிருக்கீங்க. இப்போ இது இன்னைக்கு சொல்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கா? யாருக்கெல்லாம் புதுசாக இருக்கு? இதில் எத்தனை காரியங்கள் இருக்குதுன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. புதுசோ பழசோ, சிலவங்க படித்திருக்கிறாங்க, சில படிக்கலை, பைபாஸ் பண்ணியிருக்கலாம், வேறு வாக்கியங்கள் வந்து அவங்க வசனத்தில் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் இது எடுத்து பார்க்கும்போது இது 8 காரியங்கள் இருக்குது. 8 காரியம் என்ன? மனித சுபாவமாகவே இருக்கிறது இல்லையா? இது கிறிஸ்தவ சுபாவமா? அதையும் கேட்டுக்கொள்ளணும். நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சுபாவமா? இப்போ இந்த 8 காரியத்தை திருப்பி சொல்லுவோமா? ஒவ்வொருத்தரால் ரிப்பீட் பண்ண. ஒரு ஆள் படிங்க, ஒரு ஆள் ரிப்பீட் பண்ணுங்க. மேலும் நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களும் சொல்லுங்க, இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களும் தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்க ஆசீர்வாதப்பட்டு யாரை ஆசீர்வதிக்க சொல்றாங்க? அப்போ இந்த 8 குணாதிசயங்கள் நம்ம பார்க்கும்போது நாம் எப்படி ஆசீர்வாதத்தை செய்ய முடியும்? யாரையும் குற்றம் சாட்டல. ஓகே, இது யாரையும் குற்றம் சாட்டல, குத்தி கொடுக்கல. அதான் நம்ம வார்த்தைகள் தன்னால் வரும். அதனால் வசனம் இப்படியாக பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்நாள் மட்டும் இந்த வசனத்தை படிக்க படிக்க நம்மளுக்கு என்ன வருகிறது? ஆவிக்குரிய பலப்படுகிறோமா இல்லையா? இது நமக்கு தேவையா தேவையில்லையா? சத்தம் போடுது அல்ல சொல்லுங்க. ஆமேன். தேவையானது தான் வேத புத்தகத்தில் இருக்கிற, வேற ஒன்றும் தப்பானது இல்லை. நாங்கள் படித்த அளவுக்கு அவ்வளோதான் இருக்குது, நிறையாவே இருக்குது. அதான் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பார்க்கும்போது அங்கங்கே கனெக்ஷன் இருக்குது. என்னடா இது பேதுரு ஆரம்பித்தார், ரோமருக்கு போனார், இப்போ எபிசியருக்கு வந்துட்டார் அப்படின்னு அல்ல. ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் உண்டு. ஏன்னா நேரத்தை பார்க்கும்போது இதுதான் அந்த வசனத்தை பார்த்தோமே, அந்த ரோமரில் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது எதுக்காக சொல்லுகிறார் என்றால் அந்தந்த கட்ட சமயத்தில் அந்தந்த இடத்துக்காக தேவையாக இருக்குது அந்த வார்த்தையில் பாய்த்திருக்கார்கள். அது நம்மளுக்கு வசனமாக இருக்கிறது. நாம் அதை படித்து கொண்டு வரும்போது நாமளும் இந்த 7 மாதம் கடந்து வந்து விட்டது. அந்த 7 மாதத்தில் நம்ம எப்படி நம்மளோட ஆவிக்குள்ள ரீதியில் எப்படி பலப்பட்டு வந்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும், நாமளே சிந்திக்க வேண்டும். பிலிப்பியர் 2:2 படிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இதில் சந்தோஷப்படுகிறோம். ஏக சிந்தையும்
ஏக அன்புள்ளவருமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. அப்போ நம்மளுக்கு நேற்று நடந்த காரியத்தை பார்த்தீங்கன்னாக்கா 46 பேர். நம்பினீங்களா? 46 பேர் வருவாங்க அந்த இடத்துல. அப்போ இன்னும் எத்தனையோ பேர் தாகமாக இருக்கிறார்கள். அப்போ நம்மளுக்கு என்ன காரியம்? இந்த மாதிரி வசனங்கள் நம்ம கையில் இருக்குது. நீங்கள் ஏக சிந்தையாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு அப்பால உள்ள மேலான சிந்தைகள் உண்டு. இதுக்காக ஆத்மாக்களை ஒன்று சிந்தித்து வாசிங்க திருப்பி. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். யாரோட சந்தோஷம்? யாரோட சந்தோஷம்? அப்போ இந்த 46 பேர் வந்திருக்காங்கனாக்கா 46 வேதம் தெரியாதவர்கள், வசனத்தை வாசிக்காதவர்கள். ஆனால் நம்ம வாசித்தோம் அதை காக்கும்போது என்ன போட்டிருக்கிறது? சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. சந்தோஷப்படல எல்லாரும் கைத்தட்டு போடுங்களேன். முயற்சி எடுத்திருக்கோம். முயற்சி வேற ஒன்றும் இல்லை, ஜெபம். எத்தனையோ பேர் ஜெபித்துங்க அந்த நாளுக்காக. உத்தரவாதம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் வந்துருச்சு. அப்போ புறப்பட்டு போகலாமா? ஒரு ஆள் அந்த ஒரு 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 ஆத்மாவை சந்திக்கலாமா? வேலை இருக்குது இல்லை? இதுக்காக வேலை இருக்கிறது. இந்த வசனங்கள் மூலமாக முடியுமா? முடியாதா? தேடி போனீங்கன்னா 46 பேர். அடுத்த வாரம் கொண்டாந்தீங்கன்னா நாக்காளி பத்தாது. நம்ம ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்கு போல. யார் விசுவாசிக்கிறீங்க? யாரால வந்தது? யார் நாங்கள் உண்டு பண்ணி வைத்திருந்தோம்? பிரதர் மாக்கும் சிஸ்டர் சாந்தியும். அவங்க நம்மளோட சபையில் உள்ளவங்க, சாதாரண ஒரு மனிதர்கள். ஆனால் ஒரு தாகம், ஒரு ஏக்கம், இந்த குணாதிசயங்கள்லாம் இருந்திருக்கிறது. அப்போ சேரும்போது என்ன சித்த 46 பேர் அப்படி எண்ணாதீர்கள். ஒரு காலகட்டத்தில் 2000 பேர் வந்தாங்க, 3000 பேர் வந்தான்னு சொல்லலாம். ஆனால் அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இந்த 46 பேருக்காக கடைசி காலத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். தேடி போங்க, ஆராதிங்க, கர்த்தர் வழி நடத்தி செல்வார். ஆனால் பவுல் என்ன பண்ணுகிறார்? பவுலோட உத்தியோகம் என்ன? அவர் என்ன 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 உத்தியோகத்தில் இருந்தார்? ஊடாரம் கட்டுறவத்தில் கிழிஞ்சதை தைச்சிக்கிட்டு இருந்திருப்பார், அழகாக கிழிச்சிருப்பார். அப்போ அவருக்கு தெரியும் எப்படி பேசணும், எப்படி எந்த இடத்துல போய் என்ன செய்யணும்னு. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு தாளந்து உண்டு இல்லை? அப்புறம் புஷ்பம் ராஜன் எடுத்துனா சில படம் அனுப்புவார். அங்கிள் இதில் இந்த மிஷினரி இருக்குன்னு. எனக்கு மிஷினரி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு நோண்டி பார்ப்பேன். நான் அவர் சில படம் அனுப்புவார். இந்த வேலை இருக்குது, இது பெருசு ஒன்றும் கேட்க மாட்டார். நான் உடனே அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அவரோட ஊதியம், அவரோட தாளந்து. அதே மாதிரி எத்தனை பேர் தாளந்து வைத்திருக்கிறீர்கள்? ஆனால் தாளந்து எழுப்பாமல் இருக்கிறீர்கள். அதுக்கு தான் வசனங்கள் இருக்கிறது. எல்லாமே நீங்கள் இருக்கிறீங்க. முதல் 8 வசனத்தில் எத்தனையோ காரியங்கள், 8 காரியங்கள் இருக்கிற அந்த வசனத்தில். 8 காரணத்தை எல்லாருமே இருக்கிறீர்கள். ஆனால் எழுந்து போகும்போது ஆண்டவரானவர் அற்புதம் அதிசயம் உங்கள் மூலமாக செய்ய மாட்டாரா? செய்வார், நிச்சயமாக செய்வார். அதனால் நாம் ஏன்னா நம்மளோட அன்பு கூற தேவன் இருக்கிறார். முதல்ல பாடினாங்க, நல்ல பாட்டுகள் பாடினார்கள். அந்த பாட்டில் சில காரியங்கள் பார்க்கும்போது அருமையாக இருந்தது. நம்மளுடைய அன்பு, தேவ அன்பு நம்மளை எப்போதும் என்ன கொண்டு வருகிறதா? சமாதானமும் சந்தோஷமும் கொண்டு வருது. கொலேசியர் 3:14 படிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சட்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலையும் பூர்ண சட்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். சட்குணம் அன்பு.
இதே எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? வாசிக்கவில்லையா? சிலர் வாசித்திருப்பீர்கள். தேடி எடுக்கும்போது வசனங்கள் மூலமான ஆண்டவர் சொன்ன மாதிரி நாம் ஒருவருக்கொருவர் நாம் சமாதானத்தில் வாழ வேண்டும். அதுக்கு என்ன சொல்லப்படுது? ரோமர் 14 எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி குறித்து உண்டாகத்தக்கவைகளும் நாடக்கடவும். அடுத்த வசனம் 20. போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடர் உண்டாக்க புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். அது எதை குறிக்கிறது? சாப்பாட்டை பற்றி குறிக்குதா? தேவனுடைய கிரியை அழித்து போடாதீர்கள். அப்போ அதே ரோமர் 15 பாருங்க. 15:5. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு அடுத்த வசனம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். அப்போ இது அடுத்து ரிப்பீட்டாகவே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இருக்குதா? ஏன்? ஏன்னா நம்மளுக்கு ஒரு சுவாபம் இருக்குது, மறதியின் சுவாபம். இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு அடுத்த வாரம் பார்த்தாக்கா நினைவு இருக்காது. அது அடிக்கடி நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. அது புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட காரியத்தில் நிறையா இருக்கிறது. நம்ம நினைவு கூறிவிட்டே இருக்கும்போது நம்மளுடைய சுபாவங்கள் மாறும், நம்மளுடைய வார்த்தைகள் கனமாக இருக்கும், கண்ணியமாக இருக்கும். நம்மளுடைய குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷம் உண்டு பண்ணுறதுக்கு நம்மளுடைய வழிகளை கர்த்தர் வழி நடத்தி செல்வார் என்று நம் விசுவாசத்தில் பெருகி வரும். அது மூலமாக நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கும்போது, சபைக்கு வரும்போதும் நாம் அந்த ஆறுதல் தேவனை தேடும்போதும், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல, நாம் அனுதினமும் நம்ம வீட்டில் தேடும்போதும், இன்றைக்கி சபையை கூடும்போது அது நமக்கு என்ன செய்கிறது? கர்த்தருடைய வழியில் நடக்க நமக்கு இன்னும் பலத்தை கொடுக்கிறது. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1:10 வசனத்தை படிப்போம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். யாருக்கு புத்தி சொல்லுகிறார்? சபையாருக்கு தான் புத்தி சொல்லுகிறாங்க. சபையில் தான் பேசின காரியங்கள். இப்போ நாங்கள் புத்தி சொல்கிறது நல்ல, அதை எடுத்து சொல்லுகிறோம். தவறாக எண்ணவங்களவராக இருக்காதீங்க. அந்த வசனம் திரும்ப சகோதரரே என்று கூப்பிடுகிறான். நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். என்ன அந்த ஒரே காரியம்? யாரும் பேசுங்கப்பா. இதை பற்றி பேச வேண்டும். பிரிவினை இல்லாமல் ஏகமானதும் ஏக யோசனையும். தேவனுடைய அன்பை பற்றி பேச வேண்டும். தேவ அன்பு இருந்தால் தான் நமக்கு எல்லாம் சகலத்தையும் செய்ய முடியும். இந்த வசனம் மூலமாக பேசுகிற காரியங்கள் செய்ய முடியும். நம்ம சொந்த பலனில் ஒரு நாளும் செய்ய முடியாது. தேவ அன்பு நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது. அதனால்
காரியம் அப்படி இருக்கிறது. நமக்குள்ள பிளவுகள் ஆகாது, நமக்குள்ள பிளவுகள் ஆகாது. நம்ம ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். இது பேசினது திருப்பி திருப்பி படிக்கும்போது நமக்கு அந்த ஆறுதல் உண்டாகிறது. அப்போ அந்த பிளவுகள் வர்றதுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். நாம் சில நேரத்தில் என்னுடைய தமிழ் சபையை எடுத்து நடத்தும் போது சில காரியங்கள் நடக்கிறது, சில காரியம் வருத்தமாக இருக்கிறது, சில காரியம் வெளிப்படாமல் சொல்ல முடியாத ஏக்கத்தோடு இருக்குது, உள்ளுக்கு மனசில் இருக்குது. இருந்த போதும் ஜெபத்தில் தரித்து இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியங்கள் என்ன? என்னோட அன்பை வெளிப்படுத்து, என் அன்பை வெளிப்படுத்து, என் அன்பை வெளிப்படுத்து. அன்பு மூலமாக தான் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். அன்பு இல்லாவிட்டால் அது எங்கிருந்து தொடங்குகிறது? நம் வீட்டிலிருந்து தொடங்குகிறது, அது சபைக்கு வருகிறது, அடுத்து நம்மளோட உத்தியோகத்தில் வருகிறது. இத்தனை காரியத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் நம்மளோட தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார் என்று வெளிப்படும் போது நம்மளுக்கு அது உற்சாகத்தை கொடுக்குறது, தைரியத்தை கொடுக்குறது, பலத்தை கொடுக்கிறது, ஒரு விசுவாசத்தை பெருக வைக்கிறது. அதனால் அடிக்கடி நாம் இங்கே பேசுகிற காரியங்கள் நாங்களாக பேசவில்லை, பரிசுத்த ஆவி உணர்த்துறதுனால தான் பேசிக்கொண்டு வருகிறோம். அதனால் கவனமாக இருங்கள். எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஆனால் நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து வைத்திருக்கார்கள். M100 சொல்லிக்கிட்டே பேசிக்கொண்டு இருக்கிறோம். இது என்ன ஜெயமேனன் சொல்லுகிறாரு, மேடை நிற்கிறவங்க M100 சொல்கிறாங்க. அப்படி அல்ல. M100 எஃப்ஜி, முழு எஃப்ஜியும் M100க்கு உழைக்கிறோம். ஆனால் இந்த 5 வருஷத்தில் M50ன்னு சொல்லி நாம் அதை எடுத்து நடத்துகிறோம். அந்த காரியத்தில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். நான் விசுவாசிக்கிறேன். அது மூலமாக சபை வளர்ச்சிக்கு சில காரியங்கள் உண்டு. அதனால் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 44 47 மட்டும் படிப்போம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். இது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கிறது. இதுலேயும் எத்தனை வசனங்கள் நம்ம பேசிக்கொண்டிருக்கு. வாசிப்பீங்களா? இத்தனை வசனங்கள் சொல்லுகிறது மனிதனை பற்றி. சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இத்தனை வசனங்கள் இருக்குது. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஓகே, இந்த வசனத்தைப்படி, இந்த 45ஆம் வசனத்தைப்படி செஞ்சிருக்கிறோமா? செஞ்சிருக்கிறோமா? ஓ, என்னத்துக்கிட்ட அந்த வசனம் இதில் இருக்குது கேட்குறாருன்னு இல்லை, செய்திருக்கிறோமா? பொதுவாக சொல்ல தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் செய்திருக்கிறீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் பிச்சை எடுக்கிறவனுக்கு கையில் போட்டிங்களா? போட்டிருப்போம்ல, அது ஒரு நல்ல காரியம்தான். ஒரு நண்பர் சொன்னார், ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன், அவனுக்கு ஒரு வழி தான் கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் சோப்பில் கை விடும்போது 5 வழி விழுந்துருச்சு, கொடுத்துட்டேன்னாரு. அப்போ அவன் நினைத்தது 5, ஒரு வழி, கை எடுத்தது என்ன வழி? 5 வழி. அந்த மாதிரி நடந்திருக்கா? ஏன் நடக்காது? கடைக்காரம்மா காசு கொடுத்துட்டு தெரியாமல் 10 வழி கூட கொடுத்துட்டான். வாழ்க்கையில் நடக்கிறது. திருப்பி கொடுத்தீங்களா? திருப்பி கொடுக்காம இருந்தீங்களா? எத்தனை பேர் கொடுத்தீங்க?
ஏன்னா இது நம்ம மனித சுபாவம். அடிச்சதுடா 10 வள்ளி கூட, அதில் ஒரு 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 இது போய், பிரதர் இன்றைக்கி எனக்கு 10 வள்ளி அதிர்ஷ்டம் கிடச்சிது, பெருமைத்தனம். அவன் நாளைக்கு கல்லால் எடுத்து கண்ணு கொண்டு அவனும் சம்பளம் பிடிச்சி விட்டுவானுங்க. அந்த யோசனை நம்மளுக்கு இல்லையே. அந்த மாதிரி இருந்திருந்தா கர்த்தர் இடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். ஏன்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள், நம்ம தவிர்க்க முடியாத காரியங்கள் சில நேரத்தில் இருக்குது. ஆனால் நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் விற்று நம்ம ஆசையை விற்று கொடுக்க முடியுமா? விற்று கொடுக்க முடியுமா? அன்றைக்கி ஒரு போதர் சொல்கிறார், கட்டின வீட்டில் நம்ம இருக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? மறிக்க மட்டும் அங்கே இருக்கலாம். டேடி அதுக்கு முன்னால் மகன் அவளையும் கட்டிட்டு வந்துடுவான், அவள் விரட்டிடுவான் நம்மளை. இருக்கா? சிரிக்கிறீங்க. இல்லாட்டி மருமகன் விரட்டுவார். கட்டி வச்சது மாமியாரும் மாமனாரோட வீடு. நடந்திருக்கா? அப்போ அதுக்கு தான் சொல்லுகிறோம், சமாதானம் சந்தோஷம் வீட்டில் இருக்கணும், நம்முடைய இல்லத்தில் இருக்க வேண்டும். இல்லத்தில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோமோ, நான் பகிர்ந்து கொடுக்குற வெளியில் கொடுக்கும்போது மனதார வெளி கொடுக்க முடியும். பெருமைக்காக சொல்லலை. எங்கள் குடும்ப வீடு விற்கப்பட்டது. தமிழ் சகோதரப்படி இந்த ஆசையும் மூத்த மகனுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா எழுதி வச்சது அக்காவுக்கு. வீட்டில் திறக்கும் போது தான் தெரியுது அப்பா அக்காவுக்கு தான் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அதே நிமிஷம் அக்கா சொன்னால், 5 பேர் இருக்கிறோம், இந்த வீடு விற்கும்போது 5 பேருக்கு ஷேர் உண்டு. யார் கற்றுக் கொடுத்தது? என் தாயின் தாப்புன்னு அப்படி உள்ளவர்களாக இருந்திருக்கார். அதனால் சகோதர அன்பு முக்கியம், வீட்டில் குடும்ப அன்பு முக்கியம், கற்பிதல் முக்கியம். எல்லாம் எனக்கு வேணும். அவனை உழைச்சி பார்த்தான், அவனை அப்பாவை தூக்கி போட்டான், அவனை அம்மாவை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். இதெல்லாம் வேண்டாம். இந்த 77 வயசு மட்டும் இதெல்லாம் கேட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த வசனங்கள். ஆனால் நம்ம கிறிஸ்தவராகும்போது கொடுக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். FGA தமிழ் சபைக்கு இது ஒரு நோக்கமாக இருக்கிறது என்று நாம் சபையை நம்பி நாம் சொல்ல போகிறோம். என்ன நோக்கம்? FGA தமிழ் சபைக்கு என்ன நோக்கமாக இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில்? M100 நினைப்பு வச்சிருப்பீங்களா? வசனம் திருப்பி படிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. எங்க இருந்தாங்களாம்? தேவாலயத்தில் அனுதினமும். இப்போ முடியுமா? அனுதினமும் வர முடியுமா? கூப்பிட்டா வருவீங்களா? கதவை திறந்து வைக்க நம்ம தயாராக இருக்கிறோம். இல்லைன்னா தலைமைத்துவம் கேட்டாக்க இந்த வசனத்தை போய் சொல்லுவேன். நீங்கள் தான் சொன்னீங்களே ஏமாண்டத்தவனும் இந்த மாதிரி நாங்கள் அனுதினமும் சபைக்கு வர போகிறோன்னு உத்தரவாதம் கொடுப்பீங்களா? இந்த மாதிரி ஏக்கோலாம் தட்டி விட்டுட்டு யாரெல்லாம் போதகராக இருக்க ஆசையாக இருக்கிறீங்க?
இல்லை, வாரந்தோறும் வைக்கணுன்னாக்கா ஒரு போதர், நம்ம போதருக்கு வேலை, அவங்களுக்கும் 4 பேர் தான் இருக்கிறாங்க நம்ம கையில், என்னோட சேர்த்து 5 பேர். யார் போதிக்கிறது? யார் கித்தா விளையாடுறது? யார் ட்ரம் அடிக்கிறது? ஓ, அப்போ அந்த காலத்தில் முடியும், இப்போ முடியாது. மாதத்துக்கு ஒரு தடவை செவக்கூட்டம் வந்து கஷ்டப்பட்டு வைக்கிறோம், கஷ்டம்தான். ஆனால் வாரம் வாரம் தினசரி வர முடியுமா? எம்ஆர்டி இல்லை, எல்ஆர்டி இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி வரேன்? ஆனால் அப்படி தனங்க வந்துக்கிட்டு இருக்கிறீர்கள். அது வந்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மாதத்துக்கு ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க. அப்போ நான் பார்ப்போம் நம்மளோட ஒற்றுமை எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி சபை கலையருக்கு முன்னாடி ஒரு வேலை செய்ய போகிறேன், எல்லாம் தயாராக இருங்க. சொல்லக்கூடாது, சொல்லி வச்சுட்டேன். என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஆண்டவர் உணர்த்திட்டு இருக்கார், சொல்லிட்டேன். தயாராக இருங்க. சங்கீதம் 133 1ஆம் அதிகாரத்தை படிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. யாரை பற்றி சொல்கிறாங்க? நம்மளை பற்றி தான் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இதோ சகோதரர் ஒருமித்தம் வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. என்ன நன்மை? என்ன நன்மை? ஓ, சந்தோஷமாக இருந்தால் நன்மைனா நாளைக்கே பேங்க் பேலன்ஸில் நிறைய காசு இருக்கணும். ஏன்னா விற்று கொண்டாந்து கொடுக்க போகிறாரு. அப்படி அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு சபையாராக இருக்கிறோம். அதன்படி நாம் அனுதினமும் உங்கள் ஆலயத்தில் இருங்க, உங்கள் வீட்டு ஆலயத்தில். வீட்டில் வெளியீடு இருக்குல்ல, அதான் ஆலயம். அனுதினமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கூடுறது என்னன்னாக்கா ஒரு சபை, ஒரு தேர்ந்தெடுத்த சபை, சபைக்கு தேவையான காரியத்தை நடத்துறதுக்கு ஒரு சபை. பிரதர், இந்த ஏக்கம் நிப்பாட்டிடுவோமா? இன்னைக்கு ரொம்ப கோல்டாக இருக்குல்ல? இல்லை, பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை நிப்பாட்டிடுறேன்னு சொல்கிறேன், பயப்படுறாங்க. ஏங்க பயப்படுறீங்க? அதுக்கு தேவையான காரியங்கள் இருக்கிறது. அதனால் நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய காரணம் சிறப்பாகவும் இருக்கும், தகுச்சியாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நடக்கிற காரியமாகவே இருக்கிறது. நாம் விழிப்போம், எழுந்திருப்போம், விழித்து நாம் காரியத்தை செய்வோம். என்ன செய்ய வேண்டியதுனா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து நாம் செய்வோம். அமர்ந்துருங்க. இப்போ நிற்க சொல்லலை, எதுக்காக சொன்ன விழிப்பிருந்த செய்யுங்கன்னு சொல்கிறேன். அதனால் எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம். என்னோட சகோதரன் இல்லாவிட்டாலும், என் உடம்பரப்பு இல்லாவிட்டாலும் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. நிலைத்திருக்கிறதுக்கு என்ன தேவையாக இருக்கிறது? அன்பு, தெய்வ அன்பு தேவையாக இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் தேவையாக இருக்கிறது. தேவனுடைய அரவணைப்பு தேவையாக இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள காரியத்தெல்லாம் பார்க்கும்போது பெரிய நோக்கத்தமாக அன்றைக்கு நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோமா? ஆமேனோட போயிருதா?
யாரெல்லாம் தயாராக இருக்கிறா? எஃப்சி தமிழ் சபையை முன்னேற்ற இருக்குது. யாரெல்லாம் தயாராக இருக்கிறீர்கள்? இன்றைக்கு இவ்வளோ வசனம் கொடுத்தாச்சு. எத்தனை வசனம், எத்தனை புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கிறோம்? எழுதுனவங்க சொல்லுங்கள். 12 வசனங்கள். 12 வசனம் பிரயோஜனமாக இருந்தா இல்லையா? முதல் தடவை கேட்டவர் யார்? அடிக்கடி கேட்குறவங்க யார்? திரும்ப திரும்ப அதே வசனத்தை பேசுகிறோன்னு சொல்கிறவங்க யார்? இல்லையே. நம்ம ஒரு ஜனத்தொகையாக இருக்கிறோம், அன்பின் தஞ்சுவையாக இருக்கிறோம், கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். நாம் எதை செய்ய வேண்டும்? எத்தனையோ காரியங்கள் நம்ம கையில் இருக்கிறது. தாளந்தில் வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி வேலையில் ஊதியம் இருக்க வேண்டும். இன்றைக்கி பிரசங்கம் சரியில்லை, பரவாயில்ல, கர்த்தர் சொன்னதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. வசனம் பேசிக்கொண்டு இருக்கிறதால் போதும் என்று இல்லை, அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்க நோடி. சரி, மணி ஆகிக்கொண்டு இருக்கிறது. நான் ரொம்ப நேரம் எடுக்கலை. இன்றைக்கி ஒரு காரியம் செய்ய உங்களுக்கு காத்துக்கொண்டு சொன்னேன். இந்த சபையில் இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு இந்த மூலையிலிருந்து அந்த மூலையை மட்டும் தெரியுமா? யாவும் அவங்க உங்களுக்கு தெரியுமா? இங்கேருந்து அங்கே யார் தெரியுமா? இந்த மூலையிலேருந்து அந்த மூலை மட்டும். இந்த சபை என்ன பார்க்க போனால் 4 பிரிவாக இருக்குது. 1 2 3 4. ஒருமித்தனா எப்படி? யாராவது எந்திரிச்சு அங்கே உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு பேரை சொல்ல முடியுமா? ஒரு ஆள் தான் தெரியுமா? ஆசிரமாராக இருக்கிறீங்க, எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டு வேணாம் பேரை. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம மூப்பர் எல்கிட்ட டொரே வந்தால் அவர் கேட்பார், எல்லாத்தையும் பற்றி கேட்பார். கணவன் பற்றி கேட்பார், மனைவி பற்றி கேட்பார், பிள்ளைகளை பற்றி கேட்பார், பேர பிள்ளைங்களை பற்றி கேட்பார், என்ன பேர் வச்சிங்கன்னு கேட்பார். இந்த மாதிரி எல்லாருக்கும் பேர் தெரியுமா? இல்லை, சின்னதுலேருந்து என் கூட வளர்ந்துச்சு, எனக்கு தெரியும். அது அம்மோயின்னு கூப்பிடுவோம், பேர் என்னன்னு தெரியல. இருக்கா? இருக்கு. அப்போ எப்படி சகோதர அன்பு உண்டாகும்? எப்படி ஒரு ஐக்கியம் உண்டாகும்? நான் ரப்பர் ரிசர்ச் சேரும்போது எங்களுக்கு ஒரு விளக்கற்ப இருந்தார், பேட்மேன். அவருக்கு ஒரு காரியம், நம்ம போய் நின்னாக்கா பேரை சொல்ல விட மாட்டார், பார்த்து சொல்லுவார், யோ சோ அண்ட் சோ. 400 பேர் இருந்தோம், 400 பேரும் அவளுக்கு தெரியும். எப்படி தான் நம்ம என்ன வச்சுருப்பாரு தெரியாது, மூஞ்சை பார்த்து. அதே மாதிரி நம்ம அங்சுலா இருந்தார், அவருக்கு தெரியும். அவர் என்னை வில்லியம் காங்கரர்னு கூப்பிடுவார் அடிக்கடி. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நலத்தை பற்றி கேளுங்க. எல்லாம் நம்ம சகோதரர்கள். வசன் சொன்ன மாதிரி முடியுமா? இப்போ எழுந்து நின்று இங்கே உள்ளவங்க அந்த பக்கம் போங்க, அங்கே உள்ளவங்க இந்த பக்கம் வாங்க, எல்லாரையும் கை கொடுக்குங்க. என்ன சொல்லி என்ன சொல்லி கை கொடுக்க போகிறீங்க? நீ நல்லா இரு, ஆசீர்வதிப்படு அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை தெரிஞ்சு வந்து உட்காந்துருங்க, நான் உங்களுக்கு ஜெயிக்க போகிறேன். வாங்க வாங்க, உட்காந்துருக்காதீங்க. உட்கார்ந்த காலம் போதும். வெளியே போயிடாதீங்க, வெளியே போயிடாதீங்க. என்னப்பா கஷ்டமாக இருக்குது எந்திரிக்கிறதுக்கு? எங்கே ஓடுறாங்க? வெளியே போக விடாதீங்க.
தயவு செய்து வெளியே போனவங்க உள்ளுக்கு வந்துடுங்க. சரியா? முடித்துட்டீங்களா? வாழ்த்துட்டீங்களா? அமர்ந்துட்டீங்களா? பார்த்தீங்களா? அப்படியே அமருங்க. எல்லாரும் என்னை மறந்துட்டீங்க. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் வந்துட்டீங்களா? வெளியே போனவங்களாம் வந்துட்டீங்களா? பாருங்க ஐக்கியம் எப்படி போகுது பார்த்தீங்களா? நல்ல ஐக்கியம் தான் இது. வெளியே போகிறவங்க கூட வெளியே போயிட்டாங்க, அப்படி இருக்கு. அப்போ நம்மளுக்கு தெரியுது யாருன்னு. இதெல்லாம் ஐக்கியப்பட்டவங்க. வெளியே போனவங்க பாத்ரூம் போனேன் போக சொன்னேன்னா நான் உங்களை இங்கே கொண்டு சொன்னேன். சரி, ஒரு ஆள் பாத்ரூம் போகிறீங்க எல்லாரும். எனக்கு இது அங்கேருந்து ஒட்டியாராங்க எல்லாம் பாட்டு. ஆனால் ஐக்கியம் இது ஒரு நல்ல ஐக்கியமாக இருந்தது. இந்த ஐக்கியம் இருந்து கொண்டு இருந்தால், இந்த வசனத்தின்படி நீங்கள் இப்போ திருப்பி படிச்சுக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை முழுமையாக ஆசீர்வதிக்க போகிறார். இது விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் வேதத்தின்படி இந்த குடும்ப ஐக்கியம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு ஐக்கியம், சபையில் ஒரு ஐக்கியம், உத்தியோகத்தில் ஒரு ஐக்கியம். நம்ம எத்தனையோ தாளந்துகள் வைத்திருக்கிறது, வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. தயவு செய்து எங்களோட ஒத்துழைத்து வாருங்கள். ஓடுனவங்க ஓடட்டும், அது வருவாங்க, கைப்பிடிச்சிட்டு வரலாம், கவலைப்படாதீங்க. இருந்தவர்களுக்கு மத்தியில் யார் யார் பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? ஒரு 5 பேராவது சொல்லுங்கள். 5 பேர். பாஸ்டர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பக்கம் சொல்கிறேன், இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரியா? ஓகே. நான் இன்னும் 1 மாதம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த சபையில் உள்ள எல்லா பேரையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? மாத கடைசியில் கேட்க போகிறேன். ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து கேளுங்க. நம்ம குடும்பத்தை தெரியாமல் இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கை நடத்த போகிறோம்? இது ஒரு குடும்பம்.
எங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவங்களுக்கு 8 பிள்ளைங்க. அவர் கூட பேரை மறந்துடுவார். நம்ம 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்ம போதும் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லை. நாம் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம். தெய்வ மத்தியில் நம்ம வசிக்கிறோம். தெய்வ ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் உரிமைப்படுவோம். ஒரே நோக்கத்தோடு ஒரே சிந்தையிலிருந்து இந்த M50 நம்ம நடத்தி செல்ல கர்த்தர் வழி நடத்துவார் என்று விசுவாசிப்போம். ஒத்துக்கொள்கிறீங்களா? இத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான் ஒத்துக்கொள்கிறீங்க. அப்போ இந்த பக்கம் ஒன்றும் இல்லையா? அம்பாங் செராஸ்லாம் ஒன்றும் இல்லையா? ஊச்சுங் சைட், தமாண்டேசா இதெல்லாம் எக்ரி பண்ணுறீங்களா? இன்று முதல் நம்ம தரிசனம் என்ன? எத்தனை பேர்? 5 வருஷத்தில் 600 பேர். இந்த இடம் கொள்ளுமா கொள்ளாதா? புது இடம் கேட்கலாமா? கீழே தயாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கீழே போயிடுவோம். தெய்வ சிந்தையில் இருப்போம். சற்று அமைதியாக இருப்போம். கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மத்தியில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, பயபக்தியோடு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு குடும்பமாக நம்ம இங்கே ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவர், உங்களுடைய வசந்த மூலமாக கீழ்ப்பட்டிருக்கு எங்களை பலத்தையும் அந்த ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபடி நடக்க ஆண்டவர், முதல்ல எங்கள் குடும்பத்தாரை நோக்கி பாருங்கள். கணவன் மத்தியில் ஆண்டவர் ஐக்கியம், பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஐக்கியம் ஆண்டவர். அதுபடி சபையின் மத்தியில் ஐக்கியம் ஆண்டவர். சபையோட ஊதியத்தில் ஈடுபட ஆண்டவர், எதை கொடுத்தாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு மனத்தையும் உணர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலத்தை தாரும் ஆண்டு. எங்கள் சுய நிலையில் இல்லாதபடிக்காண்டு ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக நடக்க எங்களுக்காக நீ எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவர். மேலும் மேலும் நாங்கள் இந்த சபைக்கு உழைக்க ஆண்டவர், அந்த தருணை கொடுத்து வைத்திருக்க நன்றி ஆண்டவர். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள் உண்டு ஆண்டவர். அதன்படி ஆண்டவர் அவ்வளோ உற்சாகத்தோடு வந்து உதவி செய்ய இத்தனை பேர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம் ஆண்டவர். அதன்படி கீழ்ப்படிந்து எதை செய்ய வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ, எந்த நேரத்தை எடுத்து நம்ம நடத்த வேண்டுமோ எல்லாத்திலும் நீர் பரிசுத்தாய் மூலமாக உணர்த்தி எங்களை வழி நடத்த வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதன்படி ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் முதல் வாரம் ஆண்டவர், இன்னும் 4 மாதங்களில் இந்த வருஷம் முடிந்துவிடும். இந்த பெரிய தரிசனத்தில் ஆண்டவர் நாங்கள் பங்காளிகளாக இருக்க எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தது மூலமாக நாங்கள் அதை பின்பற்றி செல்வோம் என்று அந்த பலத்தை எங்களுக்கு தாரும். எங்களை முழுமையாக அபிஷேகம் பண்ணி நீர் ஆண்டவர் போன வாசம் எங்களை ஒரு மாற்றல் உண்டு பண்ணி நீர் ஆண்டவர். அந்த மாற்றத்தில் நாள் மட்டும் கைப்பிடிக்க ஆண்டவர், கரை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு வழி தெரியாவிட்டாலும் நீர் அங்கிருந்து உதவி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சொல்லி வந்தவர்கள் முழுமையாக இந்த ஒற்றுமையை பாராட்டி ஆண்டவரை வழி நடத்தி செல்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் இந்த வேலையில் எழுந்து நிற்போம். நம்ம சபை தலைவர் அங்கிள் வில்லியம் வந்து நம்மளுக்கு ஒரு பரீட்சை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் 1 மாதத்தில் எல்லாருடைய பேரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா, மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம இந்த வேளையில் நம்ம எதை குறித்து நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா, ஒற்றுமையை குறித்து நாம் பார்த்தோம். நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய ஆலயத்தில் மற்றும் நம்ம மற்றவர்களிடத்திலும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமை வந்து மிகவும் முக்கியம். அல்லேலூயா. சபைக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தேவையாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஆனால் நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் வந்து அந்த நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா M100. அல்லேலூயா. இந்த நோக்கத்துக்காக நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம சேர்ந்து ஜெபிக்கும்போது, செயல்படும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.
தொடர்ந்து நம்ம இந்த வேலையிலும் ஒரு ஜெபம் விண்ணப்பம் இருக்குது. அம்பாங் ஜேம்ஸ் தியாகராஜன் அவர்கள் மிகவும் ஒரு சீரியஸான நிலையில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே, அம்பாங் செராஸில் இருக்கிற அந்த தியாகராஜன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்று நீர் மாத்திரமே அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அதோ ஆதி அப்போஸ்தல காலத்தில் நாங்கள் பார்க்கும்போது பேதுருவுக்காக அவர்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே, அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இதோ கர்த்தர் அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே இந்த சகோதரனை கர்த்தர் தொடுமுடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே எல்லாம் சீரியஸான நிலைமையில் இருந்த ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கர்த்தர் வரப்பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் ஜீவன் உள்ளவர், நீர் யெகோவா ராஃபா. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வர் என்று. அன்றே அந்த குடும்பத்துக்கும் ஒரு சமாதானத்தை கொடுங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து கர்த்தர் தம்மை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நம்ம மத்தியில் வார்த்தை கொடுத்த நம்ம சபை தலைவருக்காக நம்ம ஒரு கரவழியை கொடுப்போம். இந்த வேளையில் ஒரு மாற்றம். அல்லேலூயா. நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி கொள்ளணும், ஒருவர் பேர் ஒருவர் தெரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் அவர் மத்தியில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்று இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரே எதை குறித்து நீங்கள் பேச போகிறீங்க என்று கர்த்தாவே காலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்து கொண்டு வந்திருக்கிறோம். அன்றே எங்களோட ஜெபங்களை நீர் கேட்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் ஆண்டவரே இதோ கர்த்தாவே பெரிய நோக்கத்திற்காக ஒற்றுமையில் நிற்க வேண்டும் என்று கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே பேசினதுக்காக நன்றி. எங்கள் சபை தலைவர் மூலியமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற வாரங்களெல்லாம் ஆண்டவரே அநேக போதகர்களோடும் தேவன் இடைப்பட போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றே மெய்யாகவே நாங்கள் ஒற்றுமையை தரித்திருக்க தேவன் தம்மை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமைக்கு தீமை சரி கட்டாமல் ஆண்டவரே நன்மை செய்கிற பிள்ளைகளாய் அன்றே ஏதோ கத்தா இப்படியாக ஒருமைப்பாட்டை நாங்கள் காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏதோ கத்த இந்த முழு ஆராதனையும் கர்த்தரோட கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் நடத்தும், தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் கரங்களை உயர்த்தி தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. நன்றி. சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே